தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. கண்டிப்பா அது உண்மைதாங்க. அதுக்கான ப்ரூஃபோட இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்மக்கிட்ட ஆன்லைனில் படித்த ஸ்டூடெண்ட் இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னோடனவே ட்ரஸ்டடாக இருக்குமா அப்படின்ற டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எந்த சேனலில் பார்த்தாலுமே ஆன்லைன் கிளாஸ்ன்னு எல்லாருமே போட்ட உடனே எந்த கிளாஸ் நமக்கு ட்ரஸ்டடாக இருக்கும், எந்த கிளாஸை நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய குழப்பங்கள்ல இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து ஆன்லைன் கிளாஸில் உண்மையிலே நம்ம கற்றுக்க முடியுமா அப்படின்ற குழப்பத்தில் நிறைய பேர் இருப்பீங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும், யோசித்து முடிவு எடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது குழப்பத்தில் போய் தான் முடியும். அதனால் நீங்கள் அப்படி யோசிக்கப்படுத்தி தவறே கிடையாது. ஆனால் கிளாஸஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நான் நிறைய ப்ரூஃபோட நான் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். இன்னுமே நீங்கள் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஃபீட்பேக்லாம் என்ன அப்படின்றது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். என்னோட சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 ஒர்க்குக்கு மேலே ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கே நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் ரீசெண்டாக கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணல. கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே நான் வந்து கிளாஸஸ் வந்து ஆன்லைனில் ஆரி அண்ட் டெய்லரிங் 2 கிளாஸஸுமே எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் கிளாஸ் கற்றுக்கணுன்னு விருப்பப்படுறேன் அப்படின்றவங்க கண்டிப்பாக நமக்கு பிகினராக தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நான் 10 வருஷமாக டெய்லராக இருக்கிறேன், 20 வருஷமாக டெய்லராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைகள் திருப்பி திருப்பி வருது, சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்றவங்க கூட நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, என்னதான் நம்ம வந்து யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்து டவுட் கிளியர் பண்ணிக்கிட்டாலுமே நமக்கு ஒரு டீச்சர் இருந்தாங்க ஒரு கோர்ஸில் நம்ம ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம வந்து தைரியமாக எனக்கு இந்த டவுட்ஸு இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கன்றதை நம்ம கான்ஃபிடண்ட்டாக வந்து கேட்க முடியும். அதுக்கான ஆன்சரையும் நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பல யூடியூப் வீடியோஸ் பார்த்து கட்டிங்கில் நீங்கள் கன்ஃபியூஸாக இருக்கிற ஒரு பர்சன்ஸாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸ் பார்த்தின டீட்டெயில் நான் கொடுக்குறேன். கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு அஃபோர்டபுளான ரேஞ்சில் தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். கிளாஸ் நான் ஜாயின் பண்ண நாள்லேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்குமே சேர்த்து 999 1000 மட்டும்தான் நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், கிளாஸஸ் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். கிளாஸ் ஃபீஸ் இது வரைக்குமே நான் சேஞ்ச் பண்ணதே கிடையாது. சரியா? ஓகே, கண்டிப்பாக இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் நானே நம்ம கிளாஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்டே சொல்கிறாங்க, நீங்களே கேளுங்க. நான் வந்து உங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் சிஸ்டர். 2022 லாஸ்ட்டு நவம்பர் லாஸ்ட்டில் தான் நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் ஜாயின் பண்ணேன். இப்போ 2024 ஆகுது. இந்த மந்த்து போன ஏப்ரலோட வந்து நான் வந்து நான் தைச்ச காசு அது போக கொஞ்சம் லோன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி நான் எனக்காக ஒரு பவுனில் ப்ரேஸ்லெட் எடுத்தேன் என்னோடய ஓன் மணியில். அந்த லோனுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய நான் ஒர்க் பண்ணி நான் அடைச்சிக்கிட்டு இருக்கேன். அது போக நான் எனக்கு டெய்லரிங்க்கு மட்டும் ஒரு தனி ரூம் வந்து இப்போ கட்டியிருக்கோம். எனக்கு இப்போ நான் செட் பண்ணி வச்சுருக்கோம் தைக்கிறதுக்கு மட்டும். இது எல்லாமே உங்களால் தான். ஆனால் நான் ஒரு வெறும் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தா மிஷினும் வெறும் ஒரு 1000 தான். உங்களுக்கு கொடுத்தது எனக்கு 1000 தான். மிஷின் என்கிட்ட இருந்துச்சு. நான் உங்களுக்குன்னு ஃபீஸுன்னு கொடுத்தது வந்து ஒரு 1000. ஆனால் நான் இப்போ ஏர்ன் பண்ணுறது வந்து நிறைய ஏர்ன் பண்ணுறேன். என்னால் ஒரு நாளைக்கு நான் நல்லா உட்காந்து தைச்சினா என்னால் 500 தைக்க முடியும். நீங்களே கேட்டிங்களா இந்த ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது? ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் தானே? கண்டிப்பாக கிடையாதுங்க. முழுமையான முயற்சியும் ஹார்ட் ஒர்க்கும் இருந்துச்சுன்னா நம்மளாலையும் கண்டிப்பாக வர முடியும். அதற்கு வழிகாட்டியாக தான் நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம். இன்னொரு ஸ்டூடெண்ட்டு சொல்கிறாங்க, நீங்களும் கேளுங்க. ஹாய் சிஸ்டர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து இந்த 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 ஆரியை நான் நல்லபடியாக கற்றுக்கணுன்ட்டு வெளியில் தேடினேன் சிஸ்டர். ஆனால் ரேட்டு ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு சிஸ்டர். வீட்டில் கொஞ்சம் தயங்கினாங்க. சரி ஆன்லைனில் கற்றுக்கலான்னு தேடினும் போது உங்கள் வீடியோஸ் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு சரி இதில் கற்றுக்கலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு சிஸ்டர். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணேன் சிஸ்டர். ஜாயின் பண்ணி கொஞ்சம் தயக்கத்தோடு தான் சிஸ்டர் ஜாயின் பண்ணேன். இருந்தாலும் ரொம்ப எளிமையாக ரொம்ப டவுட்டே இல்லாத அளவுக்கு கற்றுக்க ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு சிஸ்டர் கிளாஸஸ்லாம். இதில் கற்றுக்கிட்டு இந்த ப்ளவுஸை நான் தைச்சி நான் போடும்போது எனக்கு இருந்த சந்தோஷமே வேறு லெவல் சிஸ்டர். ஏதோ சாதித்த மாதிரி ஒரு ஃபீல் சிஸ்டர். கண்டிப்பாக இதை பிஸ்னஸ் லெவலில் கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்திருக்கு சிஸ்டர். கொஞ்சம் தயக்கத்தோடு தான் கற்றுக்கிட்டாலும் இப்போதைக்கு எனக்கு இப்போ வந்திருக்கிற கான்ஃபிடன்ட் லெவலே வேறு சிஸ்டர். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சிஸ்டர்.
ரொம்ப பொறுமையாக டவுட்டுன்னு இது வரைக்கும் பெருசாக கேட்டதில்லை சிஸ்டர். ஏன்னா அந்த அளவுக்கு எளிமையாக இருந்துச்சு சிஸ்டர் உங்கள் கிளாஸஸ்லாம். ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு சிஸ்டர். அப்படி கேட்கும் போதெல்லாம் ரொம்ப பொறுமையாக பதில் ரொம்ப பொறுமையாக நமக்கு ஆன்சர் பண்ணாங்க சிஸ்டர் தங்கம்மாள் மேம். அந்த பொறுமைனால தான் சிஸ்டர் இந்த அளவுக்கு மென்மேலே வளர முடியுது. கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மென்மேலே நீங்கள் வளருவீங்க சிஸ்டர். என்னுடைய வாழ்த்துக்கள் சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். 2 ஸ்டூடெண்டோட ஃபீட்பேக்குமே கேட்டிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் 1000 ருபீஸ் தான் என்னோட முதலீடு பண்ணேன். ஆனால் இப்போ டெய்லி 500 ருபீஸ் வந்து ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 2வது ஸ்டூடெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ பயமா இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நிறைய ஃபீட்பேக் இந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அதை பார்த்துட்டு அவங்க ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஆரி ப்ளவுஸ் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே நல்லபடியாக முடிச்சிருந்தாங்க. இந்த ஆரி கற்றுக்கிட்டதுனால இதை ஒரு பிஸ்னஸாக கொண்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நல்லபடியாக நல்ல சக்ஸஸாக இதை விட மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். அண்ட் உங்களுக்கும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்ற விருப்பம் இருந்தால் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் தெரியுது பார்த்தீங்களா, அது காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. பை பாய்.